ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அமரன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. ஸ்க்ரீன் ப்ளேவும் அவர் தான். இது வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னா உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அதாவது அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து 2012 ஒரு சம்திங் அந்த டைம் ஆஃப் பீரியடில் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். ஸோ அவரோட லைஃப்பை வந்து படமாக ஒரு பயோகிராஃபி மூவி தான் இது வந்து எடுத்திருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கமல்ஹாசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து யார் பார்த்திங்கன்னா சிஹெச் சாய். அப்புறம் எடிட் பண்ணது வந்து கலைவாணன். மியூசிக் பண்ணது ஜிவி பிரகாஷ்குமார் வந்து பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், அப்புறம் வந்து சோனி பிக்சர்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் யாருன்னா சிவகார்த்திகன் மேஜர் முகுந்தாவும், அப்புறம் சாய் பல்லவி வந்து இந்து ரெபேகா வர்கீஸாவும், அப்புறம் புவன் அரரோ வந்து ஒரு சிப்பாயாவும், அப்புறம் வந்து ராகுல் போஸ் வந்து கலனல் அவர் அமிதாவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்ரீகுமார் வந்து சிப்பாயாவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் கீதா கைலாசம் வந்து சிவகார்த்திகனோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அண்ட் லாலு அவர் வந்து சிப்பாய் ரவியாவும், அப்புறம் வந்து ஷா மோகன், அப்புறம் அன்புதாசன், அப்புறம் வந்து சுகமேசங்கர், அப்புறம் ஷாம் பிரசாத் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு சோல்ஜர்ஸ், ஒரு உண்மையான ஒருத்தரோட பயோகிராஃபி இந்த படம். ஸோ அவரோட கதை தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து காஷ்மீரில் என்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்ற, அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ரொம்ப ரீசர்ச் பண்ணி தான் அவரோட லைஃப் வந்து பயோகிராஃபி வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிறந்தாருன்னா 12 ஏப்ரல் 1983 ஆவடியில் அவர் வந்து பிறந்தார். நம்ம தமிழ்நாடு தான். அப்புறம் எப்போ இறந்தார் பார்த்திங்கன்னா அவர் வந்து மறைஞ்சது வந்து 25 ஏப்ரல் 2014 அங்கே வந்து அவர் மறைஞ்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒருவரோட பயோகிராஃபி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயோகிராஃபி. ஸோ அவரை பற்றின விஷயம் தான் இது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நெகட்டிவ்ஸ் முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. நெகட்டிவ்ஸை வந்து ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து சலிப்பு தட்டலை. ஸோ நெகட்டிவ்ஸ் வந்து எதுவுமே இல்லை. பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் வந்து ஒரு கிரிஞ்சு கமர்ஷியலாக ஒருத்தரோட பயோகிராஃபி எடுக்கிறோன்ற பேரில் ஒரு கிரிஞ்சு கமர்ஷியல் மூவியாக எடுக்காமல் ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் மூவியாக கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெரியசாமி அவருக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸை கூட வந்து நம்ம வந்து எப்படி காட்டணும், அது எப்படி அந்த பாடி வேரியேஷன் எப்படி காட்டணும், முதல்ல அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அந்த பதவி ஏற்கும்போது எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆர்மிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மெச்சூர்டாக எப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. ஏன்னா நம்ம மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட பயோகிராஃபியை எடுக்கிறன்ற பேரில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஐட்டம் சாங்கோ அந்த மாதிரி எதாவது வைப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ சொல்ல முடியாது அந்த மாதிரி வைப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தெலுங்கா பாலிவுட்டுன்னு நினைக்கிறேன், ஒருத்தரோட ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பற்றின ஒரு கதை. இது ஆர்மியை பற்றின கதை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குத்தாட்டம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அது என்ன படம் தெரில, நீங்கள் படம் பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு ஃப்ளாட்டான ஒரு மூவி. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனாக வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத ரொமான்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஸோ கதைக்கு தேவையான ரொமான்ஸும் ஓரளவுக்கான ரொமான்ஸும் அப்புறம் அந்த வெகுளித்தனமும் வந்து காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து சீரியஸாக மூவ் ஆக வேண்டிய பேஸ்லலாம் வந்து சீரியஸாக மூவ் ஆகிருக்கு. ஜாலியாக மூவ் ஆக வேண்டிய பேஸ்லலாம் கரெக்டாக ஜாலியாக மூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நல்லா கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நான் லீனியர் மூவியாக கூட வந்து கொடுத்துருக்க முடியும். ஸோ இவங்க வந்து கதை சொல்கிற மாதிரி இது ஒரு நான் லீனியர் மூவி மாதிரி தான். ஆரம்பத்தில் கதை சொல்கிற மாதிரி தான் போகும், பட் அதை அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே போகும். ஸோ முழுக்க வந்து டீப்பான ஒரு நான் லீனியர் மூவி மாதிரி கொடுத்துருந்தால் அது இன்னும் வந்து ஒரு சாதாரண மூவி மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் லீனியராக ரொம்ப போகாமல் லீனியராக அப்படியே போனதுனால கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிருக்கு இந்த படம்.
நான் இண்டியனாக கொண்டு போகலாம் இந்த படத்தை. ஸோ பாஸ்ட் லைஃப் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் இப்போவும் நடக்கிறது அப்போவும் நடக்கிறது அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அப்படிலாம் காட்டாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக போனது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெபேக்கா வர்கீஸா வந்து சாய் பல்லவி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த சுருள் முடியிலேருந்து அந்த கெட்டப்லேருந்து அந்த சிரிப்புலேருந்து அப்புறம் அந்த தொப்பி போட்டு சிரிக்கிறது அந்த சிரிப்பு வரைக்கும் ரெபேக்கா வர்கீஸ் மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அவங்கள மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் மேக்ஸிமம் முகுந்த் மாதிரியே நல்லா 80% மேலேயே வந்து அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து பாடியிலும் சரி முகத்திலும் சரி வாஸ் ஜஸ்ட் ஷோயிங் லைக் தட். ஸோ அது வந்து கரெக்டாக அப்படி வந்து காமிச்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளுக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல்டான ஒரு கதை வந்து கொடுத்தா எப்படி டீசெண்டாகவும் குவாலிஃபையாகவும் எடுக்க முடியுமோ அப்படி அந்த மாதிரி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து தீபாவளி ஐ திங்க் ஸோ அக்டோபர் ஆர் நவம்பரில் வந்திருக்கு. இப்போ வந்து டிசம்பர் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. போன இந்த வாரத்தோடு தூக்கிட்டாங்க நிறைய தேட்டர்லேருந்து. கடை இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது போன அயலான் படம் சிவகார்த்திகேயனை விட இந்த சிவகார்த்திகேயன் படம் அயலான் வந்து 2 வாரத்தில் தூக்கிட்டானுங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அது ரொம்ப தூக்கவே இல்லை. இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. இனி எப்போ மொத்தமாக நிறுத்துவாங்கன்னு தெரியல. 1-2 தேட்டரில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே ஓடிட்டுருக்கு இந்த படம். ஸோ இது வாஸ் அ நைஸ் மூவி. என்ன பார்த்தீங்கன்னா ரெபேக்கா வர்கீஸா வந்து அப்படியே பிச்சு உதறிருக்காங்க. சாய் பல்லவி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட அம்மா கேரக்டராக இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயனோட அப்பா கேரக்டராக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் சாய் பல்லவியோட அவங்க அப்பா அம்மா கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சாய் பல்லவியோட அண்ணன் கேரக்டரில் நடித்தவங்களும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 100% வந்து சூப்பரான ஒரு மூவி. தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மூவி தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ முக்கியமாக அந்த குட்டி குழந்தை கூட நல்லா நடிச்சிருந்தது. எல்லாமே வந்து பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பயோகிராஃபி எடுத்தால் அது எப்படி எடுக்கணுன்றது இந்த படம் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். சின்ன பசங்களோட பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், ஸ்மூத்தாக போகும். இந்த படத்தில் ஹீரோ இறந்துருவாரு நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு வந்து ஒரு பரபரப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே மொத்தம் ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து டயலாக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.